ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்கான டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெசிபி வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். அடுத்து அதில் நமக்கு பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தென் நம்ம நறுக்கி வச்ச கேப்சிகமையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டுமே வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். திருப்பி அதே எண்ணெயில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு தக்காளி, பச்சை மிளகா, கேஷ்யூ நட்ஸ் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். கொஞ்ச நேரத்துலேயே சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விடணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விடணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அது என்னென்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள், சீரகம், சோம்புத்தூள் 3ஐயும் சேர்த்து நாங்கள் அரைச்சி அது ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கோம் வீட்டிலையே. அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கணும். சும்மா இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். அதையும் நல்லா ஒன்று சேர கிளறி விடணும். கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஃப்ளேவருக்காக இதில் சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக பேருக்காக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹோட்டலெல்லாம் பட்டர் சிக்கன் லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட் கொடுக்கும்ல, அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். தென் நம்ம பட்டர், அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி தான் இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கஸ்தூரி மேத்தியை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கேப்சிகமும் வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சு இறக்கணும். அப்படின்னா சுவையான சிம்பிளான பட்டர் சிக்கன் ரெசிபி ரெடி. நம்ம இது நான், சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.